அண்ணாமலை இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது, அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தையா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றிய? போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா, இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே தாங்க இருக்குது. ஓ தேங்க்யூ. பாப்பா பசுபதி பா, உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது, அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு? அண்ணாமலை இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா பசுபதி? உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி நான் சொல்ற நம்புப்பா, உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுன்னு பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன், அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான், நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா நின்றாப்பா நின்றாப்பா. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன், உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீ என்னன்னா உங்க ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற, ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அண்ணாமலை, ஐயோ உன்னை திரும்பி பார்த்தேன் என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கு. இங்கதான் இருக்கேன். நல்ல வளப்பா, எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா உங்க அப்பா எங்கதான் பாருக்கேன். அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா உங்க 2 பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்சு என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கு. ஆனா சும்மா இருப்பா, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னை கிளங்குறான். நாரங்களா சுடுகாட்டுல வந்து இங்க இருக்கேன். ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. பசுபதி நீயே சொல்லப்பா. எதை சொல்றது? அவர் ஆடின ஆட்டத்தையா இல்ல எனக்கு பண்ண கொடுமையா? கொடுமையா? ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தா? ஊருக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு என்ன பலிக்கடாக்கினாரு. பள்ளிக்கூட பசங்க எல்லாம் டே மொட்டையா மொட்டையான கேள்வி பண்ற அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்தினாரு. தொட்டதுக்கு எல்லாம் மொட்டை மொட்டை மொட்டை. பசுபதி உங்க அப்பா நல்ல காரியம் தானப்பா பண்ணிருக்கான். இல்ல அவனை கோவிக்கிறோக்கோ வெறுக்கிறோக்கோ என்ன இருக்கு? நீ ஏன் சொல்லு. இருக்கு இருக்கு. எங்க அப்பனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. பொம்பளை விஷயத்துல அந்த ஆளு பட்டு முழுசா. வேலைக்காரி கூட விட்டு வச்சு. ஐயோ அண்ணாமலை சொல்லு.
உன் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது அவ்வளவு எல்லாம் கிடையாது. அப்பப்ப லேசு வாசா என்ன லேசு வாசா? போய் ஒரு வேலைக்காரியை டச் பண்ணிருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் இருக்கு. அதனாலதான் பகல்ல எதுவும் வச்சுக்கல, ராத்திரி மட்டும்தான். ஐயப்பா, செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் சொல்றிய? எங்கயா கத்துக்கிட்ட நீ? சக்குதே பட்டு அண்ணாமலை, அண்ணாமலை என்ன பேச்சக்கண்ணா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு, கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியாயும் அக்கப்போர் போலைய. எப்பா பசுபதி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். உங்க அப்பா இங்க வந்து அதே வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கான், திருந்தவே இல்ல. பசுபதி சொல்லு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே? ஊருக்கு தான் அந்த பெரிய மனுஷன், ஆனா வீட்டுல அப்படி கிடையாது. இது என்னால மட்டும் இல்ல, என் மாமாவால கூட தாங்கிக்க முடியாதனாலதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணாரு. எது ரெண்டாவதா? இல்ல ஐயா, ஊரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. நான் இதெல்லாம் பண்றது என் பசங்களுக்காகத்தான். என் பையன் தாலியை தொட்டு கொடுத்த பிறகுதான் நான் அதை கட்டுவேன். அவனை கூட்டு வர சொல்லு. ஐயோ, என்ன அவசரம் மாதிரி? பசுபதி, உங்க அப்பா கல்யாணம் வாப்பா. வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல. அவனை கொண்டாடா. அழிய விடுங்கப்பா. தள்ளுங்க தள்ளுங்க எல்லாம். பிடிச்சு கொண்டாடுறாங்க. வாப்பா, வாப்பா வசதி. கொண்டாடா தாலியா. இந்த ஐயரை குடு. கெட்டி மேளம், கெட்டி மேளம். வேலு, கல்யாணம் நல்லபடியா நடந்தா பையனுக்கு மொட்டை போடுறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன். பசுபதியை கூட்டு போய் மொட்டை போட்டு கூட்டுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பின்னால வாரிசு கூட நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ஏன் அப்ப மட்டும் என்ன பத்தியே கவனிக்காம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. தாயோட பாசம், தந்தையோட வளர்ப்பு, இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. அண்ணாமலை கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமையா ஒரு மனுஷன்? நீ எல்லாம் பேசுற. பசுபதி, இவ்வளவு சொன்னியே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளு இங்க பக்கத்துல தானே இருக்காரு, அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை, 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 என்ன புகை வந்து? இல்லங்க, போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பையும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ, உச்சி வெயில்ல விட்டுட்டு போயிட்டாங்களே. அண்ணாமலை, அண்ணாமலை, என் முன்னால தானே இருக்க? ஆமா. அப்பாடா. இல்ல, திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுக்கிட்டு நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்கி நிறுத்தி கல்ல கொண்டு மண்டையை உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓ மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன சத்தத்தை காணா? மறுபடியும் செத்துட்டியா? அண்ணாமலை, உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமாக முடிய போகுது. வருகிற வளர்க்கிற ஏகாதசி விதி சுக்லபட்சத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கிடைக்கிறது. அப்பதான்
இந்த நிலையிலிருந்து விடுபட்டு வேற உன்னதமான நிலைக்கு நீ போக அண்ணாமலை அண்ணாமலை ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு காப்பி கூட வேணாம்ப்பா. என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எதை? செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்பினதே கிடையாது. உன்னை பார்த்தோன்னே நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது. அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம், காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு. அவரே என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல? நம்புன மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் அவன் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவா இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடையில பிரச்சனைகள் வந்த போது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படுனா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னா. எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க.